நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குது, ஐஇ கோட் இருக்குது, ஃபுட் லைசன்ஸ் எஃப்எஸ்எஸ்ஏ இருக்குது. இந்த மாதிரியான லைசன்சஸ் எல்லாம் நம்ம வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறோம். இதே மாதிரி யுஏஇயில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா அங்கேயுமே நம்ம இந்த லைசன்சிங் ப்ராசஸ் கம்ப்ளை பண்ணோங்க. துபாயில் இந்த லைசன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஇடி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமி அண்ட் டூரிசம் அப்படின்னு இருக்குங்க. இவங்க தான் இந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் தேவையான லைசன்சஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் துபாயில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் லைசன்சஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முக்கியமாக கமர்ஷியல் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இல்லை ரீட்டைல் ஹோல்சேல் இ-காமர்ஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கமர்ஷியல் லைசன்ஸ் அப்படின்றத வாங்கணும். வேறாஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணுறீங்க, சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க, இல்லை அட்வொகேட்டாக இருக்கீங்க, டாக்டராக இருக்கீங்க, இன்ஜினியரிங் கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, இந்த மாதிரியான சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணும்னா ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கு, அந்த லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அதுவே நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா இதுக்கு இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இது தவிர்த்து நீங்கள் டூரிசம் இல்லை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா டூரிசம் லைசன்ஸ் அப்படின்னு தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான லைசன்ஸுமே நம்ம வாங்க வேண்டியிருக்கோங்க. இதுதான் 4வது ஸ்டெப்.